இன்னியில் கடந்தவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? எருக்கலைக்கு வந்த மவுசை பார்த்தீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி எருக்கலை கரைசல் தான் செய்ய போகிறோம். அதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி பல நுண்ணோட சத்து இருக்குங்க. தாத்தா காலத்தில் இந்த எருக்கலையை போட்டு தான் நெல் விளைய வச்சாங்க, ஆரி விளைய வச்சாங்க, இந்த மாதிரி பல வகையான தானியத்தை விளைய வச்சாங்க. ஆனால் இப்போது நம்ம கண்ட கண்ட கெமிக்கலை போட்டு மண்ணை பாலாக்குறோம், பயிரை பாலாக்குறோம், நாமளே கெடுத்துக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? இயற்கை பக்கம் திரும்பலாமே. வாங்க போகலாம். முதல்ல நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க எருக்கலையை வெட்டிட்டு வந்துடுவோம். எருக்கலையை சின்ன சின்ன துண்டாக தண்ணியில் சீக்கிரம் நொதிக்கிற மாதிரி வெட்டிக்குவோம். இரநூறு லிட்டர் ட்ரம்மில் 3/4 ட்ரம்மு தண்ணி பிடிச்சி நம்ம வெட்டி வச்ச எருக்கலை துண்டை அதில் போட்டுக்கலாம். 3 கையளவு சுத்தமான நாட்டு சர்க்கரையை எருக்கலை தண்ணியோடு கலந்துக்கலாம். இது இலையை சீக்கிரம் நொதிக்க வைக்கும். ஒரு சுத்தமான குச்சை வச்சு வலதுபுறம் 50 தாட்டியும் இடதுபுறம் 50 தாட்டியும் அந்த கலவை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கிக்கணும். நல்லா கலக்கின வாட்டி ஒரு சுத்தமான துணியை வச்சு இறுக்கி கட்டிக்கணும். இது புழு பூச்சி உள்ள முட்டை வைக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். தொடர்ந்து 5 நாள் வலதுபுறம் 50 சுத்தம் இடதுபுறம் 50 சுத்தம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணால் 6ஆவது நாள் நம்மளுக்கு எருக்கலை கரைசல் தயாராகிடும். ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் 5 லிட்டர் எருக்கலை கரைசலுக்கு 5 லிட்டர் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வந்தால் செடி கருகருப்பாக மாறும், வேரோட்டம் அதிகரிக்கும், பூ உதிர்வது நிற்கும், காய் பெரிதாக மாறும். அன்னை நம்பி வாழ்வோம். நன்றி. விவசாயம்